அனைவருக்கும் வணக்கம். இப்ப தன்னுடைய 53வது வயதுல பாலமுருகன் அப்படிங்கிறவரை தான் நம்ம சந்திக்க போறோம். அவருக்கு 52 வயது இருக்கும் பொழுது ஒரு நோய்வாய்ப்பட்டு தனது 80% முடியை இழந்து இன்னைக்கு அவர் பாருங்க, அவருக்கு யாராவது அவர் சொட்டையா இருந்தாருங்க நான் யாராவது நம்புவீங்களா? அவரு இன்னைய ராம்கி மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைலோட உட்காந்துருக்காரு. எப்படி கொட்டிய முடி திரும்பி வளர்ந்தது அப்படிங்கிறத நம்ம நேயர்களை குட் ஆட் குட் ஹெல்த் சேனல் நேயர்களுக்கு அவரை நம்ம இப்ப சந்திப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். பார்பர் ஷாப்ல போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த பார்பர் ஷாப்ல எனக்கு ரெகுலராக அவன் தான் முடி வெட்டுவான். அவன் முடி வெட்டுவோம் பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் முடியே இல்லை, என்ன முடி வெட்ட வந்துட்டீங்க அப்படின்னா, இருக்கிறத வெட்டி வர என்ன பண்ணுறது அப்படின்னா, சார் முடியே இல்லை சார், என்ன இவ்வளோ முடி விட்டு போச்சு அப்படின்னா, எவ்வளோ முடி இருக்குது அப்படின்னா, சார் 80% முடி விட்டு போச்சு, அங்கே முடிதான் இருக்குது அப்படின்னா, இருக்கிறத மட்டும் நீ வெட்டி விடு, அடுத்த முடி வெட்டும் போது எவ்வளவு முடி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சார் இது மிகப்பெரிய கான்பிடென்டா தெரியுது சார். அதுதான் டைமிங். எனக்கு என் மேல லோ ஒரு கான்பிடென்ட் எனக்கு வந்துச்சு. நான் வந்தேன்னா வீட்டில் வந்தேன்னா என் பிஸ்னஸ் கேட்டால் முடி தலையில கூட முடி கொட்டு போச்சு, உடம்பு போச்சு, என்ன இவ்வளோ வீக்காக போயிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை என்ன கவலைப்படாத, நான் டெவலப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நானா பண்ணதான். நான் என்னுடைய இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, கருவேப்பிலை சார். நான் திரும்பி ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கிறேன், உண்மையாலே உங்களுக்கு 80% முடி கொட்டி இருந்ததா? உண்மை ரியல்னா நீங்க இப்ப இது பண்றதுனால தான் உங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி திரும்பியும் உங்களுக்கு முடி முளைச்சிருக்கீங்களா? ஆமா. இது உண்மையான முடிதாங்களா இல்ல டோப்பா முடிங்களா? நீங்க வேணா பிடிங்க பாருங்க, பிடிங்க பார்க்கலாம். வரவே இல்லைங்க, உண்மையான முடிதான். ஆமா, பிடிங்க பார்க்கலாம். சொல்லுங்க சார். ரியல் உண்மையான முடி. எந்த வழிமுறையை பின்பற்றி சார் திரும்பி முடி முளைந்தது? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் சட்னி அரைக்கும் போதே எனக்கு அதிகமாக கருவேப்பிலை அதிகமாக போட சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் எண்ணெயில் கருவேப்பிலை, வேப்ப இலை இதெல்லாம் போட்டு கரும்புலமா வெயிட் ஃபஸ்ட்டு நான் பண்ணது இது வேப்பிலை கருவேப்பிலையை போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சு அந்த எண்ணெயை எண்ணெய் ஆவி வராமல் இருக்கிறவங்கள நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தேய்க்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் டெவலப் தெரிஞ்சு. இது லாங் டைம் கிடையாது, வித்தின் மந்த் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்குள்ளே இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அடுத்த முடி வெட்டுறதுக்குள்ள நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண, நானும் ஐடியா பண்ணிட்டு ஒரு கருவேம்புலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு. அதில் அந்த சார் நம்ம சேனல்ல கூட அது பதிவிட்டு இருக்கோம் சார். வந்துருக்கீங்களா? அந்த உடைய இலை, அந்த பழம், இதை போட்டு அடுத்து என்ன பண்ணேன், நல்லெண்ணெய் போட்டு இதை காய்ச்சி பண்ணி அதை அப்ளை பண்ணிட்டு அடுத்து விளக்கெண்ணெய் பயங்கரமான எஃபெக்ட். விளக்கெண்ணெய் நமக்கு எங்கெங்க முடி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்படி வரும்போது அந்த இடத்துல முடி வர ஆரம்பிக்கும். அதுக்கு விளக்கெண்ணெய் பயங்கர எஃபெக்ட். இதை அடுத்து அப்ளை பண்ணி கொண்டு பார்த்தா அப்படின்னா, அடுத்து நான் முடிவெட்ட பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியம், சார் என்ன சார் இவ்வளோ முடி வளர்ந்துருச்சு, இவ்வளவு திக்னஸ் ஆகிப்போச்சு அப்படின்னா, எனக்கே தெரியலப்பா அப்படின்னா. சார் இது உங்க உடல்வாக இல்ல இந்த எண்ணெயினால கிடைச்ச மகத்துவம் நான் பண்ணது. அதுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் இது கறிவேப்பிலை. பட் நான் பண்ண அந்த அப்ளை பண்ணது எண்ணெயை நான் அப்ளை பண்ணி கொண்டு வரும். அதோட எஃபெக்ட் அது இது மாதிரி பண்ணி வந்தால் உங்க உடம்புல எங்கெங்க முடி விட்டுருக்கோ அடுத்த 3 மாசத்துக்குள்ள நீங்க ஃபுல் முடி கொண்டு வந்துடலாம். சார் நீங்க தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் 3 சொல்றீங்க. ஆமா. இதுல எது சார் பெஸ்ட்? விளக்கெண்ணெய் தான் பெஸ்ட். விளக்கெண்ணெயில நீங்க சொல்ற கருவேப்பிள்ளை, கருவம்பூலம் பழம் இல்ல இலை, இப்ப நீங்க 3 எண்ணெயை ரெக்கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஒன்னு தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், 3வது விளக்கெண்ணெய். இதுல 3த்துல எது சார் பெஸ்ட்? விளக்கெண்ணெய் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, விளக்கெண்ணெய் கரும்புலம்னு சொல்லிருக்க மாட்டீங்களா? நீங்க ஒண்ணுமே கிடையாது, இந்த நான் சொன்ன மற்றதெல்லாம் விட்டுருங்க. கரும்புலம் இலையும் கரும்புலம் பழமும் பிடிங்கிக்கோங்க. ஓகே, பிடிங்கிட்டு
அதை நல்லா வந்து ஒன்று மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு விளக்கெண்ணெய் வந்து நல்லா காய வைங்க. காய வச்சும் போது இதுமே புகை வரக்கூடாது. அது கூட கருவேப்பிலை அந்த வேப்பிலையெல்லாம் சேர்க்கணுங்களா? கூட மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி பெஸ்ட். சரி சரி சரி. இதை வந்து நீங்கள் இந்த கரும்புலா இலையும் பட் இந்த பழத்தையும் கூட வந்து வேப்பிலை ப்ளஸ் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வைங்க. அதிகம் புகை வரக்கூடாது. கையில் வைக்க வேணாம், சிம்மில் வைங்க. நல்லா எல்லாம் வதக்கி அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு கலர் வரும். அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வைக்கும்போது அது ஒரு திரும்பவும் கேட்குறேன், நல்ல எண்ணெயா தேங்காய் எண்ணெயா விளக்கெண்ணெய்? விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெய் ஃபைனல் சொல்றது. ஓகே ஓகே. ஃபைனல் சொல்றது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் தான் அந்த முடியுடைய உங்களுக்கு விளக்கெண்ணெய் தடவை ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்குமா சார்? அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் எண்ணெயோ மற்ற நல்லெண்ணெயோ நமக்கு மேலோட்டமாக தான் போகுமே தவிர விளக்கெண்ணெய் ஊடுருவி போகும். ஒரே ஒரு எண்ணெய் மட்டும்தான் அந்த குருத்துல வந்து உள்ள இறங்கி போகும். அதுக்குள்ள எஃபெக்ட் வந்து அந்த விளக்கெண்ணெய் மட்டும் தான் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், அந்த விளக்கெண்ணெயை வந்து நீங்க பண்ணிட்டு அது நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க என்னைக்கு லீவ் இருக்கோ நீங்க அது போட்டா நீங்க வாட தெரியும் அப்படி மாதிரி இருந்தாலும் அதை விட்டுருங்க. சாட்டர்டே சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவ் என்னைக்கு இருக்கோ அதை ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா வெளியே எங்கேயும் போக வேண்டாம். நல்லா அப்ளை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய முடி குருத்துக்குள்ள பூரா உள்ள போயிடும். உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் 5 மாசம் உங்களுக்கு எங்கெங்க முடி வந்தோமோ அந்த முடி ஃபுல்லாமே எதிர்த்து ஃபுல்லா வாழ்ந்துடும். ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க. நீங்களும் முடி கொட்டி முடி வளர்ந்தது அப்படின்னு சொல்றீங்க. இதை நம்ம நேயர்களுக்கு கொண்டு போவோம். ஆயில் நீங்களும் செஞ்சு விற்கிறீங்களா சார்? நான் விற்கவே இல்லை. நான் வந்து இது ஃப்ரீ டிப்ஸ் தான். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.